போலீஸ் ஸ்டேஷன் அந்த பையனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பையன் கம்ப்ளைண்ட் போட்டு வந்துட்டு பல்லெடுத்துக்கிட்டு வந்துட்டு பஸ் வழிமறிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அந்த பையன் வீட்டில் போயிட்டு அந்த பையனையும் என்னையும் போட்டு அடிச்சுட்டு தாடி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்தாதான் வந்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பாடு வந்து எங்கள் 2 பேரையும் சாப்பிட சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கோம். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வந்து தாடியெல்லாம் கழட்டி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன். அது 7 மணிக்கு பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்பயே வந்துட்டு கல்யாணம் நடந்ததெல்லாம் சொல்லாத மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கொண்டுருவேன் நானே அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அண்ணாவை கூப்பிட்டு நான் வந்துட்டேன். உங்களுக்கு மேரேஜ் எப்போ நடந்துச்சு? இப்போ ஏதோ கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ தான் வண்டி சேஸ் பண்ணி பிடிச்சதா சொன்னாங்க. ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ பல்லடத்துல தான் பிடிச்சிட்டாங்க. எப்போ மேரேஜ் ஆச்சுமா? மேரேஜ் வந்து திங்கட்கிழமை. பையன் எங்கே? பையன் இப்போ வந்து அந்த அவங்க தாந்தன் மலையில் தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வேறு கேஸ்ட் அவங்க வேறு கேஸ்ட்டாக எதுக்குறாங்களா என்ன சொல்கிறாங்க? ஆமாம், கேஸ்ட்னால தான் எதுக்குறேன், இல்லைன்னா வந்து எதுக்க மாட்டேன், எங்கள் கேஸ்ட்டாக இருந்தால் நான் வந்து சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன். அவர் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்துட்டு சதைவர்த்தினி, அவங்க பேர் வந்து கணபதி. இல்லை, எந்த மாதிரி தாக்குனாங்க அவங்களையா? எங்கள் வந்து கட்டையில் வந்து தலையில் அடித்தாங்க, அந்த பையனையும் அதே மாதிரி அடித்தாங்க, 8 பேரும் வச்சாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப அடித்தாங்க, என்னையும் சேர்த்து அடித்தாங்க. நீங்கள் எல்லாரும் மேஜர் தானம்மா? மேஜர் தாலி அறுத்தாக வீட்டில் இருக்கவங்களை கூப்பிடுன்னு சொல்லி தாலியெல்லாம் அறுத்து வாங்கிட்டாங்க. தாலி மெட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. என் பேர் கார்த்திக் ராஜா. என் தங்கச்சி பேர் வந்து சதைவர்தினி. இந்த பையனோட பேர் வந்து கணபதினு சொல்லுவேன். அவங்க வீட்டில இருந்து இது மாதிரி ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பொர்னி ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. தம்பி வந்து இடையில டிஸ்கன்யூ பண்ணிட்டு ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ண போயிட்டான். தங்கச்சி வந்து இப்போ பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்போ வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருந்தனால திங்கக்கிழமை அவங்க சைடு இப்போ ஃபோர்ஸ் பண்ணும்போது முடியல அப்படிங்கிற பட்சத்தினால திங்கக்கிழமை வந்து ஃபோர்ஸ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் வர ஸ்டேஜில் தோகமனையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிருந்துருக்காங்க. போகிற வழியில் இப்போ பல்லடத்துலேயே வந்து பையன் வீட்டார்கள்லாம் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணாங்க ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு தாந்தோணை மலையில அவங்க சித்தப்பா வீட்டில் வச்சு எல்லாத்தையும் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு தாலி எல்லாத்தையும் பிடுங்கி இது பண்ணி வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. காலையில் கொண்டு போன காலைல 8 மணிக்கு கொண்டு போனேன். சாயந்தரம் இப்போ 8 மணிக்கு தான் எனக்கு நியூஸ் வந்து இப்போ நியூஸ் வேலை செஞ்சுருக்குமா நியூஸ் வந்ததுனால தெரிஞ்சு போய் கூப்பிட்டாங்க. இப்போ பையனை வந்து வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது பையனை மட்டும் காப்பாற்றி கொடுக்கணும். இது மாதிரி கேஸ்ட் ரிலேட்டடான ஒரு தாண்டி தான் இன்டர் கேஸ்ட் ஜாதி பிரச்சனால விட மாட்டேங்கிறாங்க. பையன் வீட்டு சைடு வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துலேயே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துல பண்ணிருக்காங்க. இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இடையில வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. பல்லடத்துலேயே சேஸ் பண்ணி பொண்ணை வந்து அடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெவியா இருக்கும்போது மயக்க நிலையில இருக்கும்போது எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. வரிசையா எங்க அண்ணன் எங்க சித்தப்பா பையன் எல்லாத்துக்கும் வரிசையா ஃபோன் அடிச்சாங்க. யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால நான் எடுத்து ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மாதிரி பையனை கூட்டு போயிருங்க பொண்ணை, இல்லைன்னா கொண்டுருவோம், 2 பேர்த்தையும் கொண்டுருவோம், கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணி பேசியிருக்காங்க. அதனால சரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கூட்டு வரும்போது இது மாதிரி பாப்பா அடிச்சு நின்று தாலி இதெல்லாம் பிச்சு நின்று ரொம்ப அலங்கோலமா நின்று இருந்தாங்க. கூட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க காந்திகிராம் ஜிஹெச்ல. பையனுக்கு வந்து வீட்டில் வந்து கேட்டதுக்கு பையனை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பையன்லாம் சொல்ல முடியாது, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க, நாங்கள் அப்படிதான் இருப்போம், நீங்க பையன்லாம் விட முடியாது, பையனை வந்து பொண்ணை மட்டும் நீங்க கூட்டு போங்க, பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு இது, பையன் நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்க எதுவுமே கூட்டு போவாங்க அடிச்சு இது பண்ணிட்டே இருக்காங்க எல்லாத்தையும். பையனை காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா சார்? கம்ப்ளைண்ட் பண்ண போறதுக்கு முன்னாடியே சார் பையனுக்கு பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஆடினால பொண்ணை முன்னாடி அட்மிட் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து இப்போ ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துருக்காங்களா? இல்ல சார், நான் எடுக்கல சார், இது வரைக்கும் எடுக்கல சார். பையனுக்கு மட்டும் ரொம்ப இதா இருக்கு சார். அவனை மட்டும் சார் இப்போ ஒரு மணி நேரம் இருக்கு சார். என்ன இது சார் இல்லை பையனுக்கு மட்டும் சார். பையனை வந்து காப்பாற்றணும் சார். பொண்ணுக்கும் பையன் வேணும், பையனுக்கும் வந்து பொண்ணு வேணும் சார். கம்பல்சரி 2 பேர் வேணும். எங்களுக்கு வந்து பையனை வந்து காப்பாற்றணும். 2 பேரும் எல்லாம் மேஜர் சார். 2 பேர் எங்களுக்கு காப்பாற்றி மட்டும் கொடுங்க சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.